நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி எல்லோ கலர் சாரியில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க. விஜய் காவேரி இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. அவங்கள பார்த்ததுமே விஜய் அப்படியே ஸ்டன்னாகி போயிடுவார். பயங்கர அழகாக இருக்காளே, நான் கல்யாணம் பண்ணும்போது கூட காவேரி இந்த அளவுக்கு அழகா இல்லை, பட் இப்போ பார்க்குறக்கு அவ்வளோ அட்மைரிங்காக இருக்குது. எப்படி திடீர்னு இவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு வேளை சாரீ கட்டினா காவேரிக்கு ரொம்ப அழகாக இருக்குமோ, சாரியில் ரொம்பவே அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி வச்சு கண்ணு வாங்காமல் காவேரியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஓடி போய், காவேரி என்ன நகையெல்லாம் எதுவும் போடாமல் வந்திருக்கேன், ஒரே ஒரு ஆரம் மட்டும்தான் போட்டிருக்கேன், நான் உனக்கு நிறைய நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன்ல, ஜுவல் செட் எல்லாம் எடுத்து நிறைய மாட்ட வேண்டியதானே, ஏன் இப்படி சிம்பிளாக வந்துட்டுருக்கேன், எல்லாரும் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க பூரா உன்னை தான் பார்ப்பாங்க, நீ கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து போட்டு வா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லு. இல்லை பாட்டி, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, சிம்பிளாக அழகாக இருக்கிறது தான் பாட்டி எனக்கு பிடிக்கும், இந்த எல்லோ கலர் சாரிக்கு மேட்சாக க்ரீன் கலர் ப்ளவுஸு, அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஆரம் போட்டிருக்கேன், சின்னதாக செயின் போட்டிருக்கேன், இதே போதும் பாட்டி அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. காவேரி, நீ டெய்லி இருக்கிறது அது வேறு, சிம்பிளாக நகை போடுறதெல்லாம், பட் ஃபங்க்ஷனுங்கும் போது எல்லாருமே உன்னை தானே பார்ப்பாங்க, இது உனக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் தானே, நீ நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், வளையெல்லாம் நிறைய போட்டால் தான் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், மற்றவங்களும் உன்னை பார்க்குறக்கு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, போய் போட்டுட்டு வா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி எழுத்துட்டு இருப்பாங்க. உடனே விஜய் வேண்டாம் பாட்டி, காவேரிக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அவளுக்கு எப்போவுமே சிம்பிளாக மேக்கப் பண்ணால் தான் பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டா, அது போக இப்போ ப்ரெக்னென்சி டைமில் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதுவே அழகாக தான் இருக்குது, பார்க்குறக்கு சிம்பிளாக லுக்கிங் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல. உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிப்பாங்க. ஓ, இப்போவே பொண்டாட்டியை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பிரதர், உங்களுக்கு என்ன புதுசாக கல்யாணம் ஆயிருக்க ஜோடி, இப்போ உங்களுக்கு நிச்சயமோ இல்லை கல்யாணமோ பண்ண போகிறதா நினப்பா, இது உங்கள் வளகாப்பு பிரதர், நீங்கள் என்னமோ காவேரியை பார்க்குறது பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியும், என்கேஜ்மெண்ட் அப்போயோ இல்லை மேரேஜ் அப்போயோ வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி கூச்சமாயிடும். உடனே காவேரி அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி சைடில் கண்ணசிச்சு கேட்பாங்க. உடனே சூப்பராக இருக்குது, அந்த ப்ளவுஸ்க்கும் இந்த சாரீக்கும் நீ போட்டிருக்க மேக்கப்புக்கும் அந்த ஒன் சைடாக ப்ளீட்டிங் எடுத்து போட்டிருக்கிறதுக்கும் செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. பூ வச்சுக்கலையா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்பார். உடனே அதெல்லாம் இனிமேல் தான் வச்சுடுவாங்க, ஜடை பின்னுறதுக்காக தானே இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. ஓ, ஓகே ஓகே, அதுதான் ஃபங்க்ஷனில், ஓகே ஓகே காவேரி அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரதா ஓடி போய் காவேரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கேடி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் சாரதா, எப்போவுமே பொண்ணுங்க மாசமாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதுவும் வளகாப்பு அன்னைக்கு இந்த மாதிரி பூ முடிக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பொலிவு தெரியும், அதே பொலிவு தான் இப்போ காவேரிக்கும் தெரியுது, ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டியை சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக சிரிப்பாக வருது, போங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் வைக்கப்படுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா காதில் ஓதுவாங்க. ஓவராக பண்ணுறாங்கடி, இவங்க பண்ணுற பில்டப்பில் என்னால் பார்க்கவே முடியாது, ஏதோ இவ தான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியும் நம்மளாம் அழகாக இல்லாத மாதிரியும், அம்மாவும் பாட்டியும் பார்த்தியா இப்படி மாறி மாறி அவளை ஐஸ் வச்சுட்ருக்காங்கன்னு, இந்த மாதிரி ஐஸ் வச்சு ஏதாண்டி கவுத்து வச்சுருக்காங்க, இதுக்கு தாண்டி எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி கங்கா யமுனா கிட்ட சொல்ல. உடனே யமுனா சொல்லுவாங்க, ஏக்கா விடுக்கா, இது காவேரி அக்காவோட வளகாப்பு ஃபங்க்ஷன், சாரி காவேரியோட அக்காவோட பூ முடிக்கிற ஃபங்க்ஷன், அதனால தானே எல்லாரோட ஃபோக்கஸும் காவேரி அக்கா மேலே இருக்குது, அதனால தான் எல்லாருமே பெருமையாக சொல்கிறாங்க, நீ ஏன் அதெல்லாம் பெருசுப்படுத்துகிற விடு அப்படின்ற மாதிரி யமுனா சொல்லுவாங்க. உடனே நீ என்னடி திடீர்னு அவள் பக்கம் சாஞ்சிட்ட, என்ன நீ அவள் கூட சேர்ந்து ராசி ஆகலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கங்கா கேட்பாங்க. சச்சா, அப்படிலாம் இல்லைக்கா, எதுக்கு சும்மா ஃபங்க்ஷன் டைம்லலாம் போய் காவேரி அக்காவை கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கணும், மற்ற டைமெல்லாம் திட்டிட்டு தானே இருக்கும், அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன், ஒன்றும் இல்லைக்கா, நீ ஃப்ரீயாக விட ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி யமுனா சொல்லுவாங்க. ஆமாம், நான் எங்கே ஜாலியாக இருக்கிறது, நீ ஜாலியாக இருக்க, அழகாக மேக்கப் போட்டுட்டு உன் புருஷனை சைட் அடிச்சிட்டு இருக்க, நீ விடுற லுக்கை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இவனே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கிறது, அதேமாதிரி காவேரி விஜய் கூட ஜாலியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, நான் யாரை பார்க்குறது, நான் யாரு கூட ஜாலியாக இருக்கிறது, இப்படியே தான் என் நிலமை, இப்படி புலம்பி மற்றவங்கள பற்றி பேசியே தான் என் நாளெல்லாம் கடத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். காவேரி உட்கார வச்சு முதல்ல சாரதா போய் பூ முடிக்கிறதுக்காக போவாங்க. உடனே சாரதா வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, நீங்களே வேணால் முதல்ல காவேரிக்கு பூ முடிச்சுடுங்க, நான் கடைசியாக பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே பாட்டி சொல்லுவாங்க, சாரதா இங்கே பாரு, நீ என்ன யோசிச்சு இப்படிலாம் சொல்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, எங்கள் வீட்டில் நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நான் எப்படி பார்த்தா பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அம்மா வீட்டிலேருந்து அம்மா தான் பண்ணணும், நம்ம எப்படி இருந்தால் என்ன, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, உன் பொண்ணுக்கு நீ தான் பண்ணி விடணும், நீ தான் மனசார அவளை வாழ்த்துவ, அதனால் நீ பண்ணுறது தான் சரியாக இருக்கும், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் சாரதா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே சாரதா, ரொம்ப நன்றி
நன்றிம்மா, எனக்குமே தயக்கமாக இருந்துச்சு, ஆனால் காவேரிக்கு எனக்கு பண்ணணும் தான் ஆசை, நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சாரதா போய் உடனே பூ முடிக்கிறதுக்கு ஜடை பின்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, நீயும் குழந்தைய ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை நல்லபடி ஆரோக்கியமாக பிறக்கணும், நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுக்கறதுல மட்டும் இனிமேல் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கண் கலங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடையெல்லாம் பின்னி விட்டுருவாங்க. அந்த டைமில் சித்தி சொல்லுவாங்க, காவேரி உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த ஜடை பின்னுறதுக்கான எல்லா பூவுமே வந்துட்டு உன் அம்மா விடிய விடிய உட்காந்து உனக்காக ரெடி பண்ணியிருக்காங்க, கடையிலெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே கையால் உட்காந்து கட்டியிருக்காங்க பாரு, நாங்கள் கூட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மற்றவங்கள வச்சு தான் பண்ணோம், இந்த பூ முடிக்கிறதுக்காக எல்லா பூவுமே வந்து மற்றவங்கள வச்சு கட்டிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் உன் அம்மா அவங்களாலவே வந்து அவங்களே பண்ணுங்கிறதுக்காக எல்லாமே பார்த்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதுதான் அம்மா பாசங்கிறது அப்படின்ன மாதிரி ராதா சொல்ல, உடனே காவேரி ரொம்ப வந்துட்டு எமோஷ்னல் ஆயிடுவாங்க. உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு, ஒன்றும் நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமையும் காவேரி, நல்ல புருஷன் நல்ல குடும்பம், உன்னை தாங்கன்னு தாங்கிறதுக்கு மாமனார் மாமியார் இல்லைனாலும் தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜடை பின்னுறதுக்காக வெயிட் பண்ணதுமே நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாரதா ஜடையெல்லாம் பின்னி விட்டதுக்கப்புறம் சரி இனிமேல் ஒவ்வொருத்தராக வந்து நலுங்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தராக போயிட்டு காவேரிக்கு நலுங்கு வச்சு விடுவாங்க. அடுத்தது கடைசியாக வந்துட்டு விஜய் வந்துட்டு நலுங்கு வைக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. உடனே பயங்கர அட்மைரிங்காக விஜய் போவார். காவேரி கிட்ட போய், உன்னை அப்படியே இப்போ தூக்கி எனக்கு கிஸ் பண்ணு போல் இருக்குது காவேரி, பட் எல்லோரும் இருக்காங்களேன்னு ரொம்ப வந்து யோசிக்கிறேன், என் கூட நீ கொஞ்சம் நேரம் தனியாக வரையா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னங்க லூஸ் மாதிரி வளர்றீங்க, இப்போ எல்லோரும் இருக்கும்போது நான் எப்படி தனியாக வர முடியும், ஐயோ இல்லை காவேரி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு இப்போவே வந்து உன்னை கிஸ் பண்ண போல் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இந்த சாரியில் உன்னை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, நான் இவ்வளோ நாள் இதை ஃபீல் பண்ணவே கிடையாது, பட் இன்றைக்கி செம்ம அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, ஐயோ ப்ளீஸுங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, எனக்கு வெக்கமாக வருது, அது போக எல்லோரும் இருக்காங்க, நலுங்கு வைக்க சொன்னாங்கல்ல, நீங்கள் முதல்ல நலுங்கு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் நலுங்கு வைப்பார். எல்லாருமே நலுங்கு வச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு 5வது மாதம் சாப்பாடு வந்து நம்ம ஊட்டி விடுவோம், 5 வகை சாப்பாடை வந்து முதல்ல காவேரிக்கு எல்லோரும் ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு சாரதா ஊட்டி விட்டதுக்கப்புறம் விஜய் வந்து ஊட்டி விடுவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சின்ன கேம் மாதிரி எல்லோரும் வச்சுருப்பாங்க. காவேரி நீ முதல்ல வந்து உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு, அதை வச்சு ஆனா பொண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாதிரி வச்சுட்டு உடனே காவேரி லெமன் ரைஸ் வந்துட்டு வேணும்னு சொல்லுவாங்க. லெமன் ரைஸை ஊட்டினதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, உனக்கு வந்து பொண்ணு தான் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே காவேரி இல்லை எனக்கு பையன்தான் வேணும், நான் ஏற்கனவே விஜய்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு பையன்தான் வேணும்னு, எனக்கு என் அப்பா தான் வந்து கண்டிப்பாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து எல்லோரும் சிரிப்பாங்க. இதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான், ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆரோக்கியமாக பிறந்தா நல்லது தான் அப்படின்ற மாதிரி பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் உடனே பாத்தியா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு, பொண்ணு தான் பிறக்கும், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி நோ பையன்தான் வேணும், பையன்தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாம் நலுங்கு வச்சு முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு விஜயோட சொந்தக்காரங்க ஃபுல்லாக சொல்லிட்டு போவாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்குது, 2 பேரும் நல்ல குணமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அவ்வளோ விட்டு கொடுத்து பேசிக்கிறாங்க, அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயோட சொந்தக்காரங்க பூரா வாழ்த்திட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா விஜய்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணை வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துகிறீங்க, நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி இந்த அளவுக்கு என் பொண்ணை தாங்கன்னு தாங்குறீங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை அவளுக்கு கிடைக்குமான்னு எனக்கு சத்தியமாக நான் எதிர்பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, இதுக்கு என்ன பண்ணாலும் தகும், நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சாரதா விஜய்கிட்ட சொல்ல உடனே தாத்தா பாட்டியெல்லாம் வந்துடுவாங்க. என்ன சாரதா நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, விஜய் அவனோட பொண்டாட்டியை வந்து நல்லா பார்த்துக்கிறான், இதுலையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவங்க பொண்டாட்டியை அவங்கவுங்க பார்த்துக்கிறது கடமை தானே அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல உடனே கடமை தாங்க இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அது கவனிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவ்வளோ பாசமாக இவ்வளோ விட்டு கொடுத்து காவேரிக்காகவே இவர் எல்லாமே பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு காவேரி மேலே அன்பும் பாசமும் வச்சுருப்பாரு, அதை நான் மதிக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் பண்ண புண்ணியம், என் புருஷன் பண்ண புண்ணியம் தான் வந்து விஜய் எனக்கு மருமகனாக வந்திருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க.
உடனே யமுனா அங்கே யோசிப்பாங்க, இதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் நிவினையும் சொல்லுவீங்க, அந்த மாதிரி நிவினை மாற்றி காட்டுறேன். நிவினும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து வச்ச மருமகன் தாம்மா, எனக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, என்னை பிடிக்கலனா கூட என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் நான் எப்படி பார்த்தா நிவினுக்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். இதெல்லாமே மாறுறதுக்கான சுச்சுவேஷனை நான் கண்டிப்பாக ஏற்படுத்துவேன், நிவினுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி யமுனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து நிவினை கூப்பிடுவாங்க. ஏங்க, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க வரீங்களா? நான் இன்றைக்கி வேறு மேக்கப் போட்டிருக்கேன், சாரீலாம் கட்டியிருக்கேன், ரொம்ப நாளாக உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இன்றைக்காவது பண்ண முடியுமான்னு தெரில, ப்ளீஸ் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நிவின் உடனே தலையாட்டுவார் சிரிச்சுக்கிட்டே. உடனே விஜய் அதை நோட்டீஸ் பண்ணிடுவார். என்னம்னா எங்கே போகிற, ஃபோட்டோ எடுக்க போறியா? சரி கூட நானே ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதை எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நிவின் யமுனா 2 பேர்த்தையுமே வளைச்சி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினுமே ஹாப்பியாக தான் இருப்பார். உடனே விஜய் நினைப்பார், இதே மாதிரி நிவின் யமுனா லைஃப்பும் கண்டிப்பாக மாறணும், கண்டிப்பாக மாறி அவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சிட்டு நிவினை பார்த்து சிரிப்பார். உடனே எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. உடனே காவேரி, அம்மா ப்ளீஸ்மா ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு போமா, நாளைக்கு வேணால் போய்க்குமா, இன்றைக்கி தானே வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதாவும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை காவேரி, நாங்கள் இன்றைக்கி போயிட்டு இன்னொரு நாள் வரோம், இனி அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்க தானே செய்யுது, அடுத்தது இப்போ 5வது மாதம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், 7வது மாதம் வளகாப்பு பண்ணணும், அதுக்கிடையில் வந்துட்டு உனக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு நான்வெஜ் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும், வெஜ் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும், அது போக உன்னை இடையில வந்து பார்த்துட்டு போகிறேன்டி, குழந்தை பிறந்ததுக்கப்புறமே நிறைய ஃபங்க்ஷன் இருக்க தானே செய்து, வந்து போயிட்டு இருக்கலாம், இங்கே தங்க வேண்டாமேன்னு பார்க்குறேன் அங்கே, ஏன்னா இங்கே விஜயோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க, அவங்களும் தங்கும்போது கொஞ்சம் இட வசதி பத்தாதில்ல, அவங்க ஃப்ரீயாக தங்கட்டும், நம்ம எப்போ வேணுனாலும் வந்துக்கலாம்ல, அவங்கள கவனிங்க, நாங்கள் மெதுவாக வரோம், இன்றைக்கி போயிட்டு நாங்கள் இடையில கூட வரோம் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, போமா நீ ஏமா இப்படி பண்ணுற, நீ இருந்தால் இன்னுமே எனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்லுவாங்க. உடனே யமுனா எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா புலம்பிக்கிட்டே போவாங்க. இவளுக்கு மட்டும் எல்லாமே எப்படி தான் நல்லதாக அமைதோ தெரியல. கல்யாணத்துலேருந்து ரிசப்ஷன்லேருந்து பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி வேறு அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு பண்ணவே இல்லை, இதெல்லாம் கேட்டால் நான் கெட்டவன்னு சொல்லுவாங்க, நான் கேட்கக்கூடாதுன்னு தான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன், இருந்தாலும் என்னால் கேட்காம இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே சாரதா கிட்ட கேட்பாங்க, ஏமா காவேரிக்கு இவ்வளோ பார்த்து பண்ணல, நைட்டு விடிய உட்காந்து 5 வகை சாப்பாடு, பூ உன் கையாலே நீ கட்டணுன்றதுக்காக ஜடை முடிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே பண்ண, ஆனால் எனக்கு மட்டும் ஏமா வந்துட்டு இதை பூ முடிக்கிறது பண்ணவே இல்லை, பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஃபேமிலியிலேருந்து தானே இருக்குது, அதையே நீ எனக்காக பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டி 5வது மாதம் தான் எல்லோரும் பூ முடிப்பாங்க, ஆனால் 5வது மாதம் உனக்கு வளகாப்பே பண்ணி முடிச்சிட்டோம், நீ தானடி அவசரமாக எல்லாமே பண்ண, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்த, இல்லை யோசிக்கிறதுக்கான கேப்பாவது இருந்துருந்துச்சுன்னா நான் உனக்கு யோசித்து 5வது மாதம் வந்து பூ முடிச்சிருப்பேன், 7வது மாதம் வளகாப்பு பண்ணியிருப்பேன், நீ தான் அவசரத்துலேயும் ஆர்வ கோளாறுலேயும் எல்லாமே உனக்குன்னு யோசிச்சு எல்லாமே பண்ணிக்கிறேன், இப்போ என்ன குறை சொல்கிறியா, சரி விடுடி, நீ ஒன்றும் மனசு சங்கடப்படாத, இப்போ 5வது மாதம் உனக்கு வளகாப்பு பண்ணிட்டாங்கல்ல, 7வது மாதம் கூட பண்ணலாம், இந்த பூ முடிக்கிறது எதுக்காகன்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அதே மாதிரி அம்மா வீட்டு சைடுலேருந்து மாசமாக இருக்க பொண்ணுக்கு வந்து எல்லாமே பண்ணணும் முறைங்கிறது தான், அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாட்டிலேருந்து பிடிச்ச மாதிரி ஜடையெல்லாம் பின்னி விட்டு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு வாழ்த்துறது தான் இந்த ஃபங்க்ஷன், அது எப்போ வேணுனாலும் பண்ணலாம், நான் 7வது மாதம் வேணால் உன்னை பண்ணுறேன், நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலைனாலும் சிம்பிளாக பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே குமரன் தம்பியும் ஊர்லேருந்து வருதான்றதை கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எப்படியோ ஒன்று எனக்கு நீ பண்ணியே தான் ஆகணும், எனக்கு பண்ணாம விட்டேன்னா அதை நான் கடைசி வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டே இருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. நீ தான் சொல்லி காமிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமேடி, நீ சொல்லி காமிக்கிறியோ இல்லையோ அது பண்ண வேண்டியது என்னோட கடமை, நான் பண்ணிடுறேன் கங்கா அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. எல்லாரும் அதுக்கப்புறமா ஹாப்பியாக கிளம்பி போனதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுவார். சே எவ்வளோ அழகாக இருந்த காவேரி, நீ இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா, அந்த எல்லோ கலர் சாரீ, க்ரீன் கலர் ப்ளவுஸு, நீ க்யூட்டாக இருந்த, அது போக ஜடையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வளையலெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அவ்வளோ அமேசிங்காக இருந்தேன், எப்படி திடீர்னு இவ்வளோ அழகான அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணாதீங்க, இன்றைக்கி மட்டும் இல்லை நான் எப்போவுமே அழகாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொன்னாங்க. நீ எப்போவுமே அழகு தான், ஆனாலும் இன்றைக்கி சாரியில் செம்ம அழகாக இருந்த சான்ஸே இல்லை, எப்படியோ ஒன்று நீ செம்ம, ரொம்ப நாளாக ஒன்று சாரீ கட்டி பார்க்கணும், ரொம்ப கேப் ஆகிடுச்சின்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அது இன்றைக்கி நடந்துருச்சு, சாரீ தான் காவேரி உனக்கு நல்லாவே சூட் ஆகுது, இந்த சுடிதார்லாம் போட்டுட்டு பையன் மாதிரி நடக்கிறதெல்லாம் உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, அழகாக
அழகாக க்யூட்டாக saree கட்டி நடந்து வந்த தெரியுமா, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, ஹீரோயின் லுக்கில் இருந்த தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, அதுக்காக நான் டெய்லி சாரியெல்லாம் கட்ட முடியாது விஜய், எப்பயாவது தான் கட்ட முடியும், அதுவும் எனக்கு சாரியும் கட்ட தெரியாது, இன்றைக்கி ஏதோ பியூட்டிஷியன் வந்திருந்தனால கட்டினேன், நீங்கள் டெய்லியுமெல்லாம் அதை எதிர்பார்த்துற வேண்டாம் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து சிரிப்பாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சு காவேரி நாள், இதே மாதிரி நம்ம 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். அது போக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அழகாக விட்டு கொடுத்து எவ்வளோ அந்யோன்யமாக பேசிட்டு சமாதானமாக பேசிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எப்போவுமே கண்டினியூ ஆகணும். நம்மளுக்குள்ள ப்ராப்ளம் வருதோ இல்லையோ, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துடவே கூடாது காவேரி. ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வந்தால் தான் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ சித்தியோ யாருமே ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்போட அவங்கள கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம குழந்தையும் எந்த டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நல்லபடியாக பிறந்து குழந்தை வந்து ஹெல்த்தியாக எப்படி வளருமோ அதை பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைனா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். நம்ம குழந்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அதனால தான் நான் இதை எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி நடக்கணும் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அப்படி தாங்க இருக்கும். 2 பேர் சைடு இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ன மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க.